ரேஷன் கடையோட நேர்காணல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அறிவிப்பு வந்துருச்சு. நேர்காணல் அறிவிப்பு வந்து எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா செலெக்ஷன் ப்ராசஸை தாண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் பை ஒன்னாக போயிட்டு இருக்காங்க. அதில் வந்து யார் யாருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும், எப்படியெல்லாம் இன்டர்வியூ அட்டன் பண்ணால் வேலைவாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மெரிட் லிஸ்ட் வருதில்ல, யார் யார் செலக்ட் ஆகிருக்காங்க, யார் யார் செலக்ட் ஆகலை, யார் யார் செலக்ட் நான் செலக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அது எப்படி எங்கே பார்க்கணும் அப்படிங்கிற அப்டேட்டையும் நான் அந்த வீடியோவில் தெளிவாக சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. நீங்கள் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், லைக் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய விதமான அப்டேட் எல்லாமே ஒன்று அப்டேட் பண்ணுவேன், நீங்கள் பொறுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுவும் இல்லாமல் இந்த அங்கன்வாடி வேலைவாய்ப்பை பற்றியும் கேட்டிருக்கீங்க, அதையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோவில் வந்து ஓரளவுக்கு சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு கட்டாயமாக புதுவராக இருப்பீங்க. கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் கொடுத்துருப்போம், தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரேஷன் கடை வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் செலக்ட் ஆவாங்க அப்படின்னா மினிமம் குவாலிஃபிகேஷன் 10th or 12th முடிச்சிருக்காங்களா அவங்க. நெக்ஸ்ட் வந்து இன்டர்வியூவில் யார் யாரெல்லாம் கரெக்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க, கரெக்டாக எல்லாத்துக்குமே கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற லிஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி அவங்ககிட்ட இருக்கும். இன்டர்வியூ ப்ராசஸ் நடக்கிறப்ப இது எல்லாமே கரெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா யார் யாருக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாச்சியப்பா முடிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. நேச்சுரலாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா யாரெல்லாம் நாச்சியப்பா முடிச்சு வச்சுருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்குமே ஒரு வேலைவாய்ப்பு இருக்குது. அரசாங்கத்தில் இருந்து கட்டாயமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு அறிவிப்பு இருக்கும். அதேமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் யாரெல்லாம் பதிவு பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கட்டாயமாக இதுக்கு வந்து இந்த வேலைவாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதை தொடர்ந்து இந்த சத்துணவு, இந்த அங்கன்வாடி வேலைவாய்ப்பு, இது என்னங்க அப்டேட்டு, இன்னும் எந்த ஒரு அப்டேட்டுமே வரலையே. இப்போ ரேஷன் கடை வேலைவாய்ப்பு அறிவித்து இப்போ வந்து கடைசி மாதம் வந்துட்டோம். இப்போ அடுத்த மாதம் வந்து அடுத்த வருஷமே பிறக்க போகுது. என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா கட்டாயமாக ரேஷன் கடை ரிசல்ட் அறிவிப்பு வந்த உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா சத்துணவு வேலைவாய்ப்புக்குண்டான ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிரும். அந்த ப்ராசஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களுமே தாராளமாக வந்து கலந்துக்கலாம். உதவியாளர், பொறுப்பாளர், சமையலர் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் ஒரு 3 விதமான போஸ்டிங் வந்து அவைலபிளாக இருக்குது. எல்லாருமே ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணுவாங்க, பொறுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் எரர்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இன்னும் பல விதமான தகவல்களை ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணுவோம். பொறுமையாக வீடியோஸ் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய விதமான தகவல்களை அப்டேட் பண்ணலான்னு இருக்கும். அதுக்கான பிடிஎஃப் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஊர்லேயுமே அந்த கிராம வங்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அந்த கிராம வங்கியில் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிஸ்ட்டு செலக்ட் ஆகிருக்காங்களா, செலக்ட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட் அங்கே தான் போகும். இதை பற்றி இன்னும் ஃப்ரீஃபாக வந்து பார்க்கணும் அப்படின்னா அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, பாய்.